கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக எங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையும் ஆராதனையும் பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த பூமியில் ஒரு தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரே, அதற்காக அவருடைய அணி பாய்ந்த கால்களை தொட்டு பணிந்து கொள்கிறேன். கூட இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற அவருடைய கட்டளையின்படி இந்த நாள் சனிக்கிழமை, இந்த நாள் ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. யாத்ராகம் 20வது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து நாம் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஒரு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் மூலமாக தான் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியும். யோபு 28வது அதிகாரம் வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்புக்கு விலகுகிறதே புத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும் என்றால், தேவனுடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்பொழுதுதான் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போக முடியும். அதுதான் வழி. அந்த வழியிலே போனால் தான் அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி இந்த ஓய்வு நாளே பரிசுத்தமாய் நாம் ஆசரிக்க அவருக்கு முன்பாக ஒரு சந்நிதிக்கு வந்து நாம் அந்த ஓய்வு நாளை நாம் ஆசரித்தால் தான் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கத்தையும் அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து அந்த நாளிலே நாம் அமர்ந்து காத்திருந்தால் மட்டுமே அவரால் நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அந்த நாளை பரிசுத்தமாக்குகிறோம். அந்த நாளிலே நம்மை தேவன் பரிசுத்தமாக்குகிறார் என்று அறிந்து, அது மாத்திரமல்ல அதற்கு கீழ்ப்படுகிறோம் என்கிற கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் இவர்களின் ஜனம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில முத்திரை போடுகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஓய்வு நாளை ஒரு நிமிஷம் கூட நாம் புறப்படிக்க கூடாது. அவருடைய கட்டளைகள் நம் இருதயத்துக்குள்ளாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியம் நாம் செய்ய ஆரம்பித்தாலே அந்த கட்டளை நம்ம வழி நடத்தும். அப்படி நம்ம அறியாதபடிக்கு மனுஷத்துல நாம் ஏதாவது மாம்சத்துல நாம செய்தாலும் கூட அந்த கட்டளை, அந்த நீதி நமக்கு சொல்லும், இந்த வழி சரி, இது தவறு, இப்படி போனால் இந்த பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அந்நீதி தேவன் நமக்குள்ளாக இருந்து நம் இருதயத்துக்குள்ளாக இருந்து வழிகாட்டி நடத்துகிற நல்ல தேவன். அதனால்தான் நம்ம இருதயத்துக்குள்ளாக அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அது நமக்குள்ள நீதி இருந்துட்டா நம்மை நாமே சரியாய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் போக முடியும். அதனாலதான் உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரிடத்துல தேசத்துல சிக்கி கொண்ட பொழுது 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல இல்லை, புலம்பிக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய சத்தம் இல்லை, தேவனுடைய வழிநடத்தல் இல்லை. அப்போ பெட்டி நம்ம கையில இருக்கு. பெட்டி இல்லாத இவர்களை பிடிச்சிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ பெட்டியே நம்ம கிட்ட இருக்கும்போது இவங்க மாம்சம் இல்லையா, பெட்டியுடைய அருமை தெரியாதபடிக்கு கை விட்டுட்டு இப்படி இருக்கிறாங்க இல்லையா? மனுஷன் நம்ம போய் அவங்க புடிச்சிடலாம்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்யறாங்க, போய் அவங்களை யுத்தத்துக்கு வராங்க. அப்போ புலம்புறாங்க, சாமுவேலை நோக்கி பார்த்து சொல்றாங்க, ஓயாம வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆமென். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் தம் பக்கமாய் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் சாமுவேல் வேண்டிக் கொண்ட போது, தேவன் அவர் பலி செலுத்தின பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்கும்படி அவருடைய கிருபை இறங்கி வந்தது. நாமே பெட்டி வேணா அவங்க கிட்ட இருக்கலாம், ஆனா பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த கட்டளையை அறிந்த உடனே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த இக்கட்டு நேரத்துல நாம் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பார் என்று அந்த கடைசி நிமிஷத்துல உணர்ந்துட்டாலே எப்பேற்பட்ட குற்றத்தையும் செய்தாலும் கர்த்தர் அவர் மன்னித்து இரக்கம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நன்றி நாம் செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவர் பெலிஸ்தரை அவர் முறியடித்தார்கள், முறிதோடி போனார்கள். கடைசியில அவர்கள் என்ன செய்தாங்க, மட்டும் என்னை வழிநடத்தினேன் எபினேசரே என்று சொல்லி அவருக்கு பெயர் வைத்தார்கள். இது மாத்திரமல்ல, இந்த டிசம்பர் மாதம் இந்த வருஷம் முழுவதும் 11 மாதம் நம்மை கண்மணி போல வழிநடத்தின
கர்த்தர் இந்த 12வது வருஷம் நம்மை தொடங்க அவர் உள்ளே பிரவேசிக்க வைத்திருக்கிறார். காரணம் என்ன? இதுவரைக்கும் இந்த 11 மாதம் நாம் அவருக்கு நன்றி சொல்லி, இம்மட்டும் என்னை நடத்தின தேவன், இம்மட்டும் என்னோடு கூட இருந்த இம்மானுவேல், இம்மட்டும் வழிநடத்தின எபினேசர் என்று சொல்லி நன்றியுள்ளவர்களாய் நாம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே வருகிற புது ஆண்டிலும் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபு சொல்வது போல, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியே பிரியமான சகோதரே சகோதரியே, இந்த வருஷம் நான் எவ்வளோ நினைத்திருந்தேன், இந்த வருஷம் என்னோட பிசினஸ் இப்படி ஆயிற்று, இந்த வருஷம் நான் மிகவும் அவமானப்பட்டு நிற்கிறேன், இந்த வருஷம் எனக்கு என் சொந்தக்காரர்களும் என் உறவினர்களும் கூட பிறந்தவங்க எனக்கு துரோகம் செய்தார்கள், எவ்வளோ பல பல பிரச்சனைகள் வேதனைகள், இந்த வருஷம் வேலை இழந்திருக்கலாம், ஊழியத்துல அநேக பாடுகள் பட்டிருக்கலாம், ஆனால் கலங்காதீர்கள். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதே கர்த்தர் ஆண்டவர் வருகிற வருஷத்துல தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒருவேளை நீங்கள் வியாதியின் படுக்கையில, மரணத்தின் படுக்கையில மரித்து போவோம் என்று நிச்சயம் விட்டு நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவ மகிமை இந்த ஓய்வு நாளிலே உங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை, சர்வாங்க சுகத்தை தந்து உங்களை மறுபடியும் எழுப்பி உங்களை இந்த ஓய்வு நாளிலே ஆராதிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவர். அதனால்தான் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. நினைக்க மனுஷர்களுடைய சுபாவம் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள், உதவுகிற வரைக்கும் நினைப்பார்கள். உதவின பிறகு அதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு திரும்ப கொடுத்து விட்ட பிறகு அவர்கள் செய்த இக்கட்டில் செய்த அந்த உதவியை ஒரு நாளும் அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நானும் திருப்பி செஞ்சுட்டேன்னு சொல்லி சரிக்கு சரியா போயிடுவாங்க. அந்த மனுஷனுடைய சுபாவம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவர் நம்மை அவருக்காக நின்றதையும் அவருக்காக நான் நீதியில நடந்ததையும் ஒரு நாளும் அவர் மறவாத தேவன். ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் ஆகியார் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்படியே கர்த்தர் நாம் நிம்மட்டுமாய் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. புலவர் 3:23 படியார் என் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் நடத்தின தேவன் அல்லவா? அப்படி நினைத்து இந்த ஓய்வு நாளிலே நாம் பரிசுத்தமாய் ஆசரித்து சில பாடல்களை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோம். யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி, கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட நீங்கள் கண்ணீரில் இருந்தாலும் கவலையில் இருந்தாலும் இந்த நாளிலே ஆறுதல் படுத்துகிற சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களை இருதயத்தை ஆற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் சில பாடல்களை பாடி இந்த நாளிலே நாம் ஆயத்தமாவோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ
நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரதானமானவர். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் இல்லையா? அவரே எனக்கு பிரதான. சில சொல்லுவாங்க, என் கணவர் தான் எனக்கு எல்லாமே, எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே, எங்க அக்கா தான் எனக்கு எல்லாமே, எனக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க. பிரியமான சகோதரியே, உனக்கு முக்கியமானவர் தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டிகர் தான். உன்னை சிருஷ்டித்தவர் தான். முதலாவது உனக்கு இலக்கணமாய் எல்லாவற்றுக்கும் முதற்பலனமாய் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரையே பிரதானமாய் எடுத்துக்கொண்டிருந்தார். என் ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய எல்லாவற்றையும் என் தேவ வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்த பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடலாம். நாங்கள் நிற்பதும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள் வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் வீட்டையும் எல்லாவற்றையும் சத்துக்களுக்கு முன்பாக நாங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு இதுவரைக்கும் நாங்கள் நிற்கிறோமே காரணம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தெரிந்து கொண்டதால் அவருடைய சுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. அவர் ரட்சித்தாரே, அதே ஒரு கிருபை. ஆமென். நாளிலே கூட கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக உங்க
தாயின் கருவிலே நாம் உருவாகும் பொழுதே தேவனுடைய சித்தமில்லாமல் பூமியில ஒரு மனுஷனும் ஒரு மிருக ஜீவனும் ஒரு பயிரும் ஒரு விருட்சமும் உண்டாகவே முடியாது. தீங்கு நாளுக்கென்று தேவனாகிய கர்த்தர் அவர் துன்மார்க்கனையும் அவர் சிருஷ்டிக்கிறார். காரணம் என்ன? அதன் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் ஒரு நன்மையை நிலைநாட்டுவதற்காகத்தான். ஒரு துன்மார்க்கனை அவர் சிருஷ்டிப்பதற்கு காரணம் ஒரு நீதிமானை உருவாக்குவதற்காகத்தான். சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பினதுக்கு காரணம் என்ன? சவுலை எதிர்ப்பதற்கு அல்ல, தாவீதை உருவாக்குவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ தீங்கான ஒரு காரியம் ஒரு பூமியில, யோ நமக்கு இப்படிப்பட்ட பொல்லாப்பு, இப்படி மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த தீங்கு உங்களுக்கு நன்மையாய் மாற்றவும் அந்த தீமை எதிர்த்து நிற்கவும் உங்களை உருவாக்குவதற்காக கர்த்தர் அவர் அனுமதித்திருக்கிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை ஜெயத்தை கொடுக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமே. இந்த நாளில கூட அவருடைய சுத்தம் இல்லாமல் நம்முடைய தலையில இருக்கிற ஒரு முடி கூட விழாது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் தீங்கும் பொல்லாப்பும் இக்கட்டும் நன்மையும் எல்லாம் அவருடைய கிருபையினாலே எல்லாம் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லி நாம் நன்மையாய் எடுத்துக்கொண்டோமானால் எல்லாவற்றையும் பொல்லாப்பு நேர்ந்தாலும் சரி, மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல நீங்கள் அப்படியே எந்த ஒரு பொல்லாப்பானாலும் சரி, ஏன் இக்கட்டு எனக்கு வந்ததுன்னு சொன்னாலும் சரி, அவருடைய கிருபை நிச்சயமாய் நம்மை சிருஷ்டித்து அவருடைய சித்தம் நிறைவேற்றுவதை அவர் காணும் பொழுது, நாம் காணும் பொழுது அவருடைய உள்ளமெல்லாம் பூரித்து அவரை கனப்படுத்துமாமே. என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் நாதா, என்னாலே அல்ல மாலே ஆகும் என்கிறதான பாடலை எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து ஆராதிங்கள். எல்லாரும் பாடுவோமா?
என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு என்று சொல்லி யோபு அவருடைய மரண படுக்கையில கூட இதோ அவருடைய சூழ்ந்து கொண்டு அவருடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவரை குறித்து அவருடைய நீதி அறிந்தும் கூட தன்னுடைய சிநேகிதர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருந்தாலும் கூட வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு வேதனையாக காணப்படுது. எப்படி இப்படி ஒரு 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 பேச முடியும்? ஒரு மனுஷன் ஒரு வியாதி படுக்கையில விழுந்துட்டா அவர்களை குறித்து, அவர்களை பெற்றவர்களை குறித்து, அவருடைய தாய் தகப்பனை குறித்து எப்படியெல்லாம் பேசி அவர்களை வேதனைப்படுத்தி அந்த வியாதியின் மத்தியிலே அவ்வளோ இன்னும் அந்த வேதனை அதிகரிக்கும்படியான வார்த்தைகளை குத்தி 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 பேசி யோபினுடைய உள்ளத்தை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள். அம்புவை போல, ஈட்டியை போல அந்த புண்ணின் மேல வார்த்தையினாலே குத்தி குத்தி அவரை காயப்படுத்தினார்கள். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யோபுவை நீதிமான் என்று அவர் அறிந்திருந்தார். ஆமேன். இன்றைக்கு கூட நம்ம குடும்பத்துல நம்முடைய முற்பிதாக்கள், தாய் தகப்பன் யார் வியாதியில் படுத்திருந்தாலும் நம்முடைய வியாதிக்கு காரணம் என்ன, ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை வந்தது என்று சொல்லி தெரிந்திருந்தாலும், அல்லது இந்த வியாதிக்கு காரணம் என்ன என்று அறியாமல் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வியாதியை பார்த்து நீங்கள் கலங்காதீர்கள். வியாதியை சுகமாக்க கர்த்தராலே கூடும். ஆனால் அதற்கு கொடுக்கப்பட்ட சுகமாக்குகிற காலங்களையும் நேரங்களையும் அந்த நாட்களிலே தேவன் செய்யக்கூடிய, சொல்லக்கூடிய, செய்ய வேண்டிய நாம் கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொண்டு அவர் அந்த பாதையில நடத்தும் போது அவர் என்ன செய்கிறார் என்று அமர்ந்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருந்தோமானால் அந்த வியாதியின் உக்கிரத்தை அப்படியே நாம் ருசிக்க கற்றுக்கொண்டோமானால், அப்படியே அதோடு கூட அந்த வியாதியோடு கூட அந்த உபத்திரத்திலே அப்படியே நாம் கடந்து நாம் அவருடைய கரம்பிடித்து நாம் செல்ல கற்றுக்கொண்டோமானால் அந்த வியாதியை நாம் மேற்கொண்டு விடலாம். கர்த்தர் ஜெயத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் மகளை இன்றைக்கு அவளுக்கு 15 வயது ஆகிறது. பிறந்த பொழுது ஒரு 2 வயதுல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு குப்பையை போலதான் நீங்க அந்த வீட்டில் வச்சிருக்கணும், உயிர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பினார்கள். கை குழந்தை அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு தோல் மேல தூக்கி போட்டுட்டு, இந்த பாப்பா பேசாது, ஒரு டஸ்ட்பின் மாதிரி தான் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வரும்பொழுதே என்னை பார்த்து அம்மா என்று சொல்லி அவர் கூப்பிட்டாள். அந்த ஒரு வார்த்தை எனக்கு நம்பிக்கை கொடுத்தது. டாக்டர்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், இது மறித்து போகும், இது வேஸ்ட், இது குப்பை என்று சொல்லி தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாற்றுகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்மை உணர்ந்து கொண்டோமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் ஆனால் என்ன, சொத்தழிந்தாலும் சுகம் அழிந்தாலும் பெற்ற தாய் தகப்பன் வியாதியின் மத்தியிலே எல்லாருக்கும் ஒரு இக்கட்டு வரும்போது தாயும் தகப்பனும் கூட பிறந்தவர்களும் விலகி போவார்கள், மனுஷங்கள் போவார்கள். ஆனால் கர்த்தர் நம்ம விட்டு அவர் போக மாட்டார். ஹல்லேலூயா. இனி நீங்கள் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடலை பாடி என்னதான் ஆனாலும் சரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வாயினாலே நீங்கள் சொல்லி அந்த நோக்கி மாத்திரம் கதறுங்க. மனுஷர்கள் சொல்லி அழாதீங்க. அழும்போது உங்களுக்கு முகத்துக்கு முன்பாக அப்படியே பரிதாபப்பட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி கட்டி அரவணைத்து ஆறுதல் சொல்லி உங்களை அப்படியே ஆறுதல் படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். வீடு வாசலை தாண்டின பிறகு உங்களை காரி துப்பி உமிழ்ந்து போவார்கள். உங்களை வியாதிக்கு காரணம் என்னன்னு சொல்லி உங்களை குற்றங்களை சொல்லி உங்களை காரி உமிழ்ந்து உங்களை கன்னத்தில் அறியாத குறையாய் பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இரட்டத்தனையாய் அவர் திரும்ப உங்களுக்கு சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த பாடலை பாடி விசுவாசத்தோடு கூட பாடும் பொழுது, நீங்கள் பாடும் பொழுது உங்கள் வியாதியும் சுகமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென்.
ஜீசஸ். கடைசியா ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எபினேசரே ஆராதனை மட்டுமாய் நமக்கு உதவின தேவன் இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் நடந்திருந்தாலும் எபினேசர் நம்ம கூட இருந்ததுனால தான் இன்றைக்கு நாம் உயிர் தப்பி நாம் நிற்கிற இந்த இடம் அந்நிய தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். அவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக அவளை அழிக்கும்படி எத்தனை பேர் இந்த வருஷத்துல மாத்திரம் நம்முடைய ஜீவனை எடுக்கும்படி எத்தனை கூட பிறந்தவர்கள், தாய் தகப்பன், உறவினர்கள், பொல்லாத மனிதர்கள், அக்கம் பக்கத்தார், மான்மனத்தின் பொல்லாதவர்கள், மாந்திரிகள், வில்லி சுனிகள், ஏவல்கள், எவ்வளோ பொறாமைகள், வன்கங்கள், மாம்சத்தின் கிரியைகள், வேசித்தனங்கள், எவ்வளோ விதமான பொல்லாப்பு இக்கட்டு நம்மளை சூழ்ந்து வந்தாலும் எபினேசர் நம்ம கூட இருந்தால் ஒருவரும் பட்சிக்கவே முடியாது. தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்துல. அப்படியே கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் ஒருவரும் நம்முடைய தலையில் இருக்க ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது. எபினேசரை நன்றி சொல்லி இந்த பாடலை கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. No
பிதாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த ஓய்வு நாளில கூட என் ஆண்டவர் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நீதி பாதையிலே எங்களை நடத்துவீராக. நாங்கள் என்றென்றைக்கும் உமக்கு அடிமைகளா என் அப்பா நீங்க நீ எடுத்த மண்ணை என் ஆண்டவர் பரிசுத்தமாய் மறுபடியுமாய் உடைய பாதத்தில் உடைய கரத்தில் எங்களை உங்க சன்னிதானத்தில் கொடுப்பது தான் என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்ததான். இந்த நாளில் எங்களை முழுவதுமாய் என் ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு மரியாதை பாதத்தில் அவர் அப்படியே விழித்து உடைய வார்த்தைகளை அவர் கேட்டுக்கொண்டது போல இந்த சமூகத்தில் இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆத்துமா விழித்து கொள்ளட்டும் அப்பா. ஓய்வு நாளை ஆசரிக்காதவருடைய ஆத்துமாவை தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு உடைய அறுப்புண்டு போக பண்ணி சொல்லி ஆண்டவரே என் தேவரே இந்த நாளை நித்திய கட்டளையாய் கர்த்தர் எங்களுக்கு தந்திரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்பா சீனாய் மலையிலே பிரத்யட்சமாய் இறங்கி வந்த கர்த்தர் உடைய அக்னிமயமான விரலினாலே நீ எழுதி கொடுத்த இந்த 10 கற்பனைகளை ஒன்றையும் அசட்டை செய்யாதபடி தேவனாகிய கர்த்தரை அசட்டை பண்ணாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறீரே. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. எங்களை சிருஷ்டித்த தாயும் தகப்பனும் நீதானே ஆண்டவரே. நீ எழுதி கொடுத்த அந்த வார்த்தையின்படி அப்படியே இந்த நாளிலே எங்களிடத்துல மாம்சத்தில் அநேக குற்றங்களும் முறைகளும் மனுஷர்களிடத்துல பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லை என்று சாலமோன் சொன்னது போல இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே என் தேவன் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் என்று விசுவாசித்து வரும்பொழுது கிருபையுள்ள தேவன் எங்களை பரிசுத்தமாக்கி நீதியின் தேவன் வீட்டுக்கு சிங்காசனத்தில் என் தேவனை காணும்படி இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஒரு அனுகிரகம் நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற இந்த ஜெபத்தோடு கூட யாரெல்லாம் செபிக்கிறார்களோ கர்த்தருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து என் தேவன் பிள்ளைகள் மீது உடைய வல்லமையில விசேஷமா இறங்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா. என் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற உடைய தேவைகள் யோசனைகள் எல்லாவற்றையும் என் கர்த்தரை வாய்க்க செய்வீராக. நீ வாய்க்க செய்வீராக. நீ வாய்க்க செய்வீராக. இந்த வருஷத்தின் முடிவில் ஒவ்வொருடைய அங்கலாய்ப்பும் வேதனையும் கண்ணீரும் துக்கமும் பசியும் பட்டினியும் நிர்வாணம் எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது சகலத்தையும் சம்பூர்ணமாய் நீ மாற்றிக் கொடுக்க உம்மாலே கூடும் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு விரோதமாய் எழுப்பின சத்துருக்களை நீர் இம்மட்டுமாய் உதவி செய்த எபினேசர் முறிந்தோட பண்ணுவீராக. முறிந்தோடி போவார்களாக இயேசுவின் நாமத்தினால். இதுவரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விரோதமாய் எழுப்பின இந்த எந்த விதமான பொல்லாத மனுஷிக வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அது முறிந்தோடி போவதாக. இது பாதாளத்தில் விழுந்து போவதாக. சொந்த ரத்தத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய வல்லமைகளை நீ உடைப்பீராக ஆண்டவரே. மாம்சத்தில் எழும்பி மனுஷனை கொலை செய்யும்படியாக தூண்டி விடுகிற ரத்த விரிபிடித்த வல்லாத சத்துருடைய சகல வல்லமைகள் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் முறிந்தோடி போக பண்ணுவீராக. உடைய நாமத்தினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. மனுஷனுடைய வல்லமைகளோ மாந்திரிகத்தின் வல்லமைகளோ பில்லி சூனியங்களோ எந்த விதமான பொல்லாப்பு இதோ தேவரே எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறதே எல்லாவற்றையும் கர்த்தர் நீதாமே நிர்மூலமாக்கி நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நீ மட்டுமாய் நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்த நீ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் மகிமை இறங்கட்டும். வருகிற புது ஆண்டிலே கர்த்தர் எந்தெந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் வேதனை படுத்தினதோ துன்பப்படுத்தினதோ ஒன்று விராதபடிக்கு துஷ்டனை நீ உன்படியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. உன் பொருத்தனைகளை நீ ஆசரி நீ மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உக்கிர கோபம் உள்ளவர் அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியே கர்த்தருடைய வல்லமையில எழுந்திருக்க வேண்டுமா. சத்துருக்களை சங்காரம் பண்ண வேண்டுமா. சுற்றுப்புறத்தாரால் தேவரே யுத்தமில்லாத நாட்களில் காணப்பட வேண்டுமா. இளைப்பாற பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவ மகிமை இறங்கட்டும். தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. வியாதியின் படியில் இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக்குவீராக. மரண படிக்கையில் இருக்கிறவர்களை கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்த தேவனுடைய வல்லமையில கரம் இப்போது வியாதியிலே உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளும் நரம்புகளும் உயிர் பெறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வாய் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாய்களும் தேவன் கட்டவிழ்த்து விடுவீராக. பிள்ளைகளை குறித்து வேதனையோடு கூட கதறுகிற ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த நாளிலே தேவன் சமாதானத்தை நீ கட்டளிவீராக. ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல வியாதியோடு கூட போராடுகிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பீராக. அநேக ஊழியக்காரர் புராணாவில தேவரீர் வேதனையோடு கூட ஆண்டவரே காணப்படுகிறார்கள். கர்த்தர் மரண இக்கட்டு விலகி போகும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக் கொள்வீராக. ஊழியக்காரருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் தேவன் தகப்பனே பரலோக மன்னாவினால் போஷிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அவருடைய வல்லமையா எடுத்து நீ பயன்படுத்துவீராக. ஆத்துமாக்களுக்கு வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அநேகருக்கு பிரயோஜனமா வருகிற வருஷத்துல கர்த்தர் எழுப்பி பிரகாசிக்கும்படி தேவன் அனுகிரகம் செய்வீராக. அநேக ஊழியக்காரர்களை நீ எழும்ப பண்ணுவீராக. வருகிற வருஷத்துல அநேக ஊழியக்காரர்கள் உருவாக்கப்படுவார்களாக. சிறு பிள்ளைகளை, சின்ன சின்ன பிள்ளைகள், கருவில் இருக்கிற குழந்தைகள் முதற்கும் தேவன் பரிசுத்தப்படுத்தி அந்த பிள்ளைகளை தேவரி ஊழியம் செய்வதற்கு முத்திரை போடுவீராக. அநேக தீர்க்கதரிசிக பிள்ளைகள் தீர்க்கதரிசி சொல்லும்படியாய் வாய்களை திறப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதித்து விட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபையும் உடைய சமாதானம் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீ ஏற்றுக்கொள்வீராக. அப்படியே நீ வாய்க்க செய்து விட்டபடினா நாங்கள் அப்படியே நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக.